என் அக்கான்னு உன்கிட்ட இருந்து வர பாசமா ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். ஒரு பிச்சைக்காரி மாதிரி உன் அன்புக்காக நான் ஏங்கி நின்னு இருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு அது கிடைக்கவே இல்ல. இவளுக்கு இவ்ளோ கோவமும் வெறுப்பும் நம்ம மேல வர்ற அளவுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்னு யோசிச்சு யோசிச்சு மண்டையை பிச்சுக்கிட்டதுதான் மிச்சம். எப்படியாவது இதை சரி பண்ணிட முடியாதான்னு ஒவ்வொரு தடவையும் நான் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். ஆனா உன்கிட்ட இருந்து எந்த சரியான பதிலும் வந்ததே இல்ல. அதுலயும் இப்ப நீ செஞ்சிருக்க பாரு இந்த காரியம், இது வெறுப்போட உச்சக்கட்டம். ராதிகா, மனுஷங்க எல்லாருமே தப்பு பண்றாங்கதான். ஆனா அத சரி பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மாத்திப்பாங்கன்னு நம்புறவனா. ஆனா அந்த நம்பிக்கைய உடைச்சவன் நீ. உன்னையே நீ மாத்திப்பேன்னு நானும் எத்தனை வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்தேன். ஆனா நீ மாறவே இல்ல. இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது, உன்னால மாறவும் மாத்திக்கவும் முடியாது. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. அது எதுவும் வெறும் 3வது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல. அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சின்னு நாம உறவா நினைக்கிறவங்களுக்கு இது பொருந்தும்னு நல்லாவே நீ புரிய வச்சிட்ட. நல்ல பாடம் கத்து கொடுத்துட்ட ராதிகா, நல்ல பாடம் கத்து கொடுத்துட்ட. இந்த மொத்த குடும்பத்துக்கு முன்னாலேயும் அந்த கடைசி நிமிஷத்துலயும் நான் உன்னை காட்டி கொடுக்கல. இப்பவும் ஒரு அக்காவா என் கடமையை நான் சரியாதான் செய்யறேன். இதுக்கு மேல நான் இழக்கிறதுக்கோ உன் அக்காவா நான் செய்யறதுக்கோ எதுவுமே இல்ல ராதிகா. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்ல மட்டும் ஆசைப்படுறேன். இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து என் வாழ்க்கையில உனக்கு இடமே இல்ல. ராதிகாங்கிற ஒருத்தி என் கூட பிறந்தாங்கிறதே நான் மறந்துடுறேன். இத செய் ரஜினின்னு அனிதா எப்பவோ சொன்னா. பார்த்திபன், அரவிந்தன் எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா என் தங்கச்சிக்கு என் மேல இருக்கிற பாசம் கண்டிப்பா வெளியில வரும்னு இவ்ளோ நாள் நான் போராடிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ செஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட பாசம் பந்தோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என்னை விட முட்டாள் உலகத்துல யாரும் இருக்க முடியாது. நீ நல்லா இரு, சந்தோஷமா இரு. ஆனா ஏன் வாழ்க்கையில இனிமே நீ இல்ல ராதிகா. ஐயோ, என்ன பண்ற ராதிகா? ஐயோ வேணாடி, புள்ள மேல சொன்ன கேளு. வேணா ராதிகா, நம்ம புள்ள மேல சத்தியமா? ராதிகா அக்கா, என்னாச்சு? டென்ஷனா இருக்கியா? இந்த தண்ணி குடி. தேங்க்ஸ்க்கா.
அக்கா ஏய், அறிவு இருக்காடி உனக்கு? வயித்துல இருக்கிற புள்ள மேல போய் பொய் சத்தியம் பண்ற? ஏதாவது ஒண்ணு கிடக்கும், நானே என்னடி பண்றது? அக்கா நான் ஒன்னும் பொய் சத்தியம் பண்ணல, உண்மையதான் நான் சொன்னேன். அக்கா இத பார், உன் பொய்யெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீ கண்டிப்பா இந்த வேலையை செஞ்சிருப்ப. நேத்து ரஜினி உன்னை காப்பாத்ததான் அப்படி சொன்னான்னு பார்க்கும் போதே பளிச்சுன்னு தெரிஞ்சது எல்லாருக்குமே. அதனால தானே அரவிந்துக்கு சந்தேகம் வந்து கேட்டிருக்காரு. அக்கா அது அவரு. பேசாத ராதிகா. உன் புருஷன் தான் அத்தனை வாட்டி உண்மையை சொல்லுன்னு கேக்குறாருல, சொல்லி தொலைச்சிட்டு அந்த பிரச்சனையை அங்கே தலைமுழுக வேண்டியதுதானே. அப்படியெல்லாம் அரவிந்த நம்ப முடியாது. அவனை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. நல்லவன் மாதிரி போட்டு வாங்கிட்டு திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பான். பொடி அறிவு கேட்டவில்லை. அந்த ஒரு இடத்துல நீ உண்மையை ஒத்துக்கிற மாதிரி ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருந்தனா அவரு காலம் முழுக்க உன் கால்ல வந்து விழுந்துக்கிற. சகல, என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லைண்ணே. ரொம்ப யோசிச்சாலே குழப்பம்தான் வரும் அரவிந்த். ராதிகாவுக்கு என்னதான் பிடிக்காது, உன்னை ரொம்ப பிடிக்கும். கூட்டிட்டு போ, எல்லாம் சரியாயிடும். ஆமா சகல, என்ன பண்றது, வாழ்க்கைனா அப்படித்தான். ஒரு பேனா வாங்கினா எழுதி பார்த்து வாங்கலாம், ஒரு மொபைல் வாங்கினா கொஞ்ச நாள் கழிச்சு புது மாடலா மாத்திக்கலாம். ஆனா கல்யாணம் பொண்டாட்டியெல்லாம் அப்படி இல்லையே. நீங்க யாருன்னு இப்ப ராதிகா நல்லா புரிஞ்சுக்கிட்டா. உங்களை அவ நிச்சயமா நல்லா பாத்துப்பா. நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு லைஃப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க பாஸ். வா, பாத்து வா ராதிகா. ராதிகா, இந்த காஃபி குடி. பத்ரம் மாப்பிள்ள, இந்தாங்க. இல்ல எனக்கு வேணாம். அத இங்க கொடுங்க. அப்புறம் ராதிகா, பார்த்து பத்திரமா இருக்கணும், சரியா? நேரத்துக்கு சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஆமா, இதுக்கு முன்னாடி அவ அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆமா, இவர் இதுக்கு முன்னாடி இன்கம் டாக்ஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சும்மா இருங்க. என்ன ரஞ்சிதம்? ராதிகா, இன்னும் 2-3 மாசத்துல வளகாப்பு பண்ணி உன்னை இங்க கூட்டிட்டு வந்துடுறோம். அப்புறம் நீ பிரசவம் முடிஞ்சு போலாம். என்ன? வேண்டாமா, என்னால இங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம். அவரே என்ன நல்லாதான் பாத்துக்கிறாரு, நான் அங்கே இருக்கேம்மா. அவ்வளவுதானம்மா, உனக்கு அங்க இருக்கணும்னா நீ தாராளமா இரு. நாங்க வந்து உன்னை பாத்துட்டு போறோம். அக்கா, இதுல உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிருக்கு, நான் போய் கார்ல வச்சுட்டு வந்துடுவா? எடுத்து வச்சிரு. ஓகேக்கா. பாத்துடா. முரளி, ஒரு நிமிஷம். என்ன மாமா? அது உன் பேக் தானே ராதிகா? எங்க எடுத்துட்டு போற? எங்கயா? கார்ல வைக்க வேண்டாமா அரவிந்த்? சரி, கார்ல வச்சுட்டு எங்க போக போற? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீடுனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. ரஜினி எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் பாத்திபா. அவங்க பேசினதை கேட்டீங்களா? இனிமே எந்த பழைய விஷயத்தையும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. கரெக்ட் தானே அண்ணா? என்ன பாத்திபா? சரி, அவ வேற என்ன செய்யணும் சொல்லு. அவ பேசுனதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? நீ இன்னும் 5 நாள்ல கிளம்பி போயிருவ. அவ உன்னையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கணுமா? அழுதுட்டு இருக்க வேண்டாம். அதுக்காக மொத்த வாழ்க்கைக்கும் நான் வேண்டாங்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க. நான் என் சூழ்நிலைக்காக தானே போறேன், அதுவும் கொஞ்ச நாளைக்கு. திரும்பி இங்க தானே வருவேன். அது உனக்கு எனக்கும் தெரியும்பா, ஆனா அவளுக்கு தெரியாது இல்ல.
அவளை பொறுத்த வரைக்கும் நீ அவளை விட்டுட்டு போற. அண்ணா, எங்க அப்பா சாவுக்கு இவங்க எல்லாரும் தான் காரணம்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இங்க நிம்மதியா என்னால இருக்க முடியல. ரஜினி அவங்க தப்புக்கெல்லாம் இன்னும் சப்போர்ட் பண்ணும்போது என்னால அதை பார்த்துட்டு தாங்க முடியல. சரி, அப்ப அவளை கூட்டிட்டு உன் வீட்டுக்கு போ. அங்க போனா உங்க அம்மா விஷயம் ரஜினிக்கு தெரிஞ்சிரும்னு போக மாட்டேன்ற இல்ல? இந்த விஷயத்தையெல்லாம் நீ ரஜினியை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 2 நிமிஷம் மனசு விட்டு பேசி பாரு, எல்லாம் சரியாயிடும். ஆனா நீ அந்த ஈஸியான வழியை விட்டுட்டு அவளை விட்டு விலகி இருக்கணும்னு தப்பான வழியை செலக்ட் பண்ணிட்ட. இப்போ உன் பிரிவை ஃபேஸ் பண்ண அவ ரெடி ஆனதும் உன்னால தாங்கிக்க முடியல. அண்ணா பாத்திப்பா, உன்னை பத்தி உனக்கே தெரியாத ஒரு உண்மையை சொல்லவா? ரஜினியோட காதல உணர முடியலன்னு நீ சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உன்னை நீ ஏமாத்திக்கிட்டது தான். இல்லண்ணா. ஆமா பார்த்திபா, ரஜினி உன்னை தேடி தேடி வந்தப்போ நீ விலகி போன. இப்போ அவ விலகி போக ரெடின்னு சொன்னதும் உனக்கு வலிக்குது இல்ல? அதுக்கு பேரு தான் பார்த்திபா காதல். இதே மாதிரி தானே ரஜினிக்கும் வலிச்சிருப்போம். உன்னோட வாழணும்னு தானே அவ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வர்றா. ஆனா நீ அதையே காரணமா சொல்லி அவளை விட்டு விலகி போக பாக்குற. அவ இப்ப அதுக்கும் தயாராயிட்டா. இங்க பாரு, இப்பவும் உனக்கு டைம் இருக்கு. என்ன பண்ணணும்னு யோசிச்சு சரியான முடிவெடு. எல்லாம் தெரிஞ்சுதானே உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்ச. அப்புறம் என்னடி? மா, என்னால நிம்மதியா வாழ முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் செகண்டும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா இப்படி சொல்ற? அரவிந்த் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு நாங்க எல்லாரும் பார்க்க தானே செய்யறோம். நீ அப்படிலாம் நினைக்காத ராதிகா. செகண்ட் ஹேண்ட பத்தி நீங்க வேணா கவலைப்படாம இருக்கலாம். என்னாலலாம் அப்படிலாம் இருக்க முடியாது. ராதிகா, யாரும் எதுவும் பேசாம இருங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அரவிந்த் என்னைக்காவது எனக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது செஞ்சிருக்காரா? எப்ப பாரு ரஜினி 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 தான். அவ என்ன கேட்டாலும் செய்வாரு, அவ என்ன சொன்னாலும் செய்வாரு. நாம இந்த வீட்டை விற்க ரெடியா இருந்தப்போ அவதான் இந்த வீட்டை விற்க விடாம எல்லாரையும் பிச்சை எடுக்க வச்சா. அவ இப்ப நல்லவள் ஆயிட்டா, நான் கெட்டவள் ஆயிட்டனா? மனசார என்னை ஏத்துக்கிட்டு தான் தாலி கட்டினேன்னு சொன்னீங்கல்ல. அப்ப தாலி கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க? அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம். காரணம் தானே சொல்றேன் ராதிகா. இந்த உலகத்துல 2 குரூப் இருக்கு. ஒன்னு நல்லவங்க, ஒன்னு கெட்டவங்க. அதுல உங்க அக்கா ரஜினி நல்லவ. நல்லவன்னா சாதாரணமானவ இல்லம்மா, ரொம்ப 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 நல்லவ. மனுஷங்க கெட்டவங்களா இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா ஏதாவது ஒரு கட்டத்துல உணர்ந்து திருந்தி அடுத்த கட்டத்துக்கு போகணும். தப்புன்னு தெரிஞ்சும் தொடர்ந்து திரும்ப திரும்ப அதே தப்ப செஞ்சுட்டு இருக்க பாரு, அதுதான் உன்கிட்ட இருக்க பிரச்சனை. ராதிகாக்கு மட்டும் இல்ல, ரஜினியை கஷ்டப்படுத்தணும், அவ கஷ்டப்படணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் தான் சொல்றேன். அவ மட்டும் இல்லன்னா நீங்க எல்லாம் என்ன ஆயிருப்பீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு ஏதாவது செய்யுங்க. செல்ல குட்டிங்க, அப்பா உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாத்தீங்களா? வாங்கிக்கூடா, உனக்கு தாண்டா. இந்தாம்மா, அப்பா வாங்கிட்டு வந்திருக்க, வாங்கிக்கோங்க. ஏய் வாங்கிக்கோங்க. டேய் கிரிக்கெட்டர், வாங்கிக்கோ. தெரியுமா பாஸ், என்ன ஒரு நாள் கூட நான் தருண் கிட்ட கிரிக்கெட்ல ஜெயிச்சதே இல்ல. எப்ப பார்த்தாலும் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏய் வாங்கிக்கடா. தருண், வாங்க. என்ன பண்ற? என்ன என்ன சங்கரி, குழந்தைங்களை விட்டுட்டு போயிட்டோமே கொஞ்சம் கூட உறுத்தல உங்களுக்கு? சாக்லேட் வாங்கி கொடுத்து ஏமாத்த பாக்குறீங்களா? ஐயோ இல்ல சங்கரி. ஹே, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங்.
இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்சீங்க முதுகு தோலை உரிச்சிடுவேன். ஏங்க? புரிஞ்சுதா? சார், இத்தனை பேர் இருந்தோம் பிள்ளைங்களை ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டியதா போச்சு. பிள்ளைங்க இல்லாம வீடு வீடாவே இல்ல. இப்பதான் வீடு நிறைஞ்சிருக்கு. செல்ல பாட்டி தங்கம். நல்லா சாப்பிடு. தோசை நல்லா இருக்கு. நானும் என் பிள்ளைங்களும் வாங்கிட்டு வந்தா வரோம். அப்படி அதை சரி பண்ண நான் என்ன பண்ண முடியும்? உன்னை வேணா அப்படி சொல்லிக்கோ, என் பிள்ளைங்களை அப்படி சொல்லாத. பிள்ளைங்களை படிக்க கூட வைக்க முடியல. பிள்ளைங்க இந்த பாரு, பேச்ச குறைச்சிட்டு என் பிள்ளைங்களுக்கு நல்லதா 2 சொட்டரை தைச்சு வை. சம்மர் கூட இன்னும் ஆரம்பிக்கல, ஆ? அதுக்குள்ள வெயில வீட்டுக்குள்ள மண்டைய பொளக்குது. உங்களுக்கு ஸ்வெட்டர் கேக்குதா? ஸ்வெட்டர்? ஆமா தருண், அதுக்குட்டி உங்க 2 பேரையும் அப்பா ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்து விட போறேன். ஓகே தானே? அதுங்க குழந்தைங்க, உங்களை பத்தி இன்னும் அதுங்களுக்கு தெரியாது. உள்ளூர் ஸ்கூலுக்கு இங்க ஃபீஸ் கட்ட முடியல, இதுல ஊட்டி கான்வென்ட்டா? ஊட்டி கான்வென்ட். நான் தான் சார். என்ன விஷயம்? நீங்க தான் ரயில்வே கேண்டீன் லீஸ்க்கு எடுத்திருக்கீங்களா? நானே தான் சார். சார், சார் இவர் தான் சார். சார் இவர்கிட்ட தான் நான் 10 லட்சம் கொடுத்தேன். கான்ஸ்டபிள், இவரை அரெஸ்ட் பண்ணுங்க. அரஸ்டா? சார் ஒரு நிமிஷம் சார், நான் ஒன்னும் பண்ணலையே சார். சார், எதுக்கு என் மாப்பிளைய அரெஸ்ட் பண்றீங்க? கேண்டீன் லீஸ்க்கு எடுக்க இவர் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் பணம் எல்லாமே கள்ள நோட்டு. சார் எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது சார். சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஆமா சார், அது இவருடைய பணம் இல்ல சார். வட்டிக்கு வேற ஒரு ஆள் கிட்ட இருந்து வாங்கின பணம். இவர் மேல எந்த தப்பும் இல்ல சார். சும்மா இருங்க. இத பாருங்க, இவர் மேலதான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இவரை அரெஸ்ட் பண்ண விடாம யார் தடுத்தாலும் அவங்களே அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சங்கரி, மனசை விட்டுறாதமா, பாத்துக்கலாம், விடு. அழாதக்கா. நீ எதுக்குக்கா அழுதுட்டு இருக்க? ரஜினி தானே பணம் வாங்கி கொடுத்திருக்கா. அவளை என்னன்னு கேக்குறத விட்டுட்டு நீ இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. ஏய், நீ தான் சாக்குன்னு ரஜினிய போட்டு தள்ளணும்னு பாக்காத. என்னம்மா, ராதிகா அக்கா சொல்றது உண்மைதானே? ரஜினி அக்கா தப்பே பண்ணலன்னு சொல்றியா? அவ நல்ல மனசோட தான் செஞ்சிருப்பா. தப்பு எங்க நடந்திருக்குன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி? இவ்வளவு பெரிய தொகையை வாங்கி கொடுக்கறவ என்ன ஏதுன்னு தீர விசாரிச்சுல வாங்கி கொடுக்கணும். அவ கையெழுத்து போட்டு வாங்கி கொடுக்காம இவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்க வச்சிருக்கா. நான் அப்பவே சொன்னேன். அந்த மனுஷன் கேட்காம என்கிட்ட தான் சண்டைக்கு வந்தாரு. இதெல்லாம் இவங்களுக்கு புரியாதுக்கா. நாம ரஜினிய குத்தம் சொல்றோம், குறை சொல்றோம், இதெல்லாம் மட்டும் தான் தெரியும். அம்மா என்ன குபேர மாப்பிளைய போலீஸ் புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்கடி. மாமாவையா? ஏ, அவர் என்ன செஞ்சாரு? நீ ரொம்ப நல்லவன் அவர் நம்பினார்ல, அதுக்குதான் இந்த தண்டனை. இங்க பாருங்க, என்ன நம்புங்கன்னு நான் யாருக்கும் நோட்டீஸ்ல அடிச்சு கொடுக்கல, புரியுதா? என்ன பிரச்சனைன்னு ஒழுங்கா சொல்றதா இருந்தா சொல்லுங்க. எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு. நீதான் முக்கியம்னு பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு உன் கூட வந்து நின்னாரு. இன்னைக்கு அவரு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா நீ என்னடானா அவரை விட முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றல. இன்னும் நீங்க விஷயம் என்னன்னு சொல்லலையே. நீ மாப்பிளைக்கு கேண்டீன் லீஸுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக எங்கயோ வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தியாமே. ஆமா, அதுக்கு என்ன? அவங்க கொடுத்த பணம் எல்லாமே கள்ள நோட்டுன்னு போலீஸ் மாமா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவர் தப்பு பண்ணலன்னா அவங்களே அவரை விட்டுருவாங்க. அதுக்கு எதுக்கு நடு வீட்டுல இப்படி உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? ரஜினி, யாருக்குமே இல்லாத கொல்லடி நீ. நீ அவரை தெருவுக்கு எழுத்துட்டு வந்துருவேன்னு சொல்லியும் சொல்ல கேட்காம உன் பின்னாடி வந்தாரு பாரு.
அதுக்கு அவருக்கு எதுவும் வேணும், இதுக்கு மேலயும் வேணும். சங்கரி, நீ கொஞ்சம் அமைதியா இருடி. ரஜினி, என்னடி இது? எனக்கு எந்த ஒட்டு உறவும் இல்லங்கிற மாதிரி பேசுற. அம்மா, இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவரை கூட்டிக்கிட்டு வாடி. அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் அவருக்கு தொழில் ஆரம்பிக்க பணம் வாங்கி கொடுத்தேன். அதோட அது முடிஞ்சிருச்சு. முடியலடி, முடியல. இப்பதான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. நீ வாங்கி கொடுத்த பணத்துல தான் இப்ப அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. உங்களை எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். விட்டுற மாட்டேங்க. நான் எப்படியோ உங்களை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போயிடுவேன். சங்கரி, உனக்கு என் மேல கோவம் இல்லையம்மா? யார் சொன்னா? உங்க மேல எனக்கு ஏகப்பட்ட கோவம் இருக்கு. ஒழுங்கா ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கல, பொண்டாட்டி பிள்ளைங்களை பாத்துக்கல, சொன்ன பேச்சை கேட்கல. ஒரு பிரச்சனை வந்தப்ப கூட நீங்க என் பக்கம் நிக்கவே இல்லை. சங்கரி, எனக்கு வேணும் சங்கரி. எல்லா கோவமும் இருக்கு, எனக்குள்ள இருக்கு. அதுக்காக நீங்க நானும் புருஷ பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா? அப்போ எத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன? நீங்க வந்தாதான் நான் போவேன். இல்லன்னா இந்த ஸ்டேஷன் வாசலே நான் என் உயிரை விட்டுருவேங்க. சங்கரி, சங்கரி, அழாதீங்க, தைரியமா இருங்க. அழாதீங்க, நான் இருக்கேங்க, நான் பாத்துக்கிறேன். அழாதீங்க. அடிபாவிங்க எப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க பாரு. அம்மாடி, மாப்பிள்ளைக்கு சிறுதண்ணி போடணும். முதல்ல மாப்பிள்ளைய உட்கார வைமா. நீ எதுவும் செய்யலனா என் புருஷன் ஜெயிலுக்கு போயிடுவாரு. நானும் என் பிள்ளைங்களும் நடுத்தரல நிப்போன்னு நினைச்சேன்ல. நான் போய் போராடி என் புருஷனை கூட்டிட்டு வருவேன்னு நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டல. எல்லாமே அவளால மட்டும்தான் செய்ய முடியும் நினைச்சிட்டு இருக்கா. ரஜினியால எல்லாமே முடியும் தான். அதுக்காக மத்தவங்களால எதுவுமே முடியாதுன்னு மட்டும் நினைக்காத. எங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு ரஜினி இருக்கதான் செய்றா.
ஏதோ இந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு நீ பொறுப்பெடுத்துக்கிட்டேன்னு நாங்க எல்லாம் அப்படியே அடங்கி போனா அதுக்காக நீ இல்லாம நாங்க எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டல. விடுக்கா, அவ சாயம் வெளுத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவளால இப்ப எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஐயோ ராதிகா. பாஸ் இருங்க பேசட்டும். கடனை வாங்கி கொடுத்ததே இவதான். அதனால பிரச்சனை வந்தப்போ இவதான் சரி பண்ணிருக்கணும். முடியாதுன்னு போயிட்டா இவ அப்படிதான் போவான்னு நமக்கு தெரியாதா என்ன? ஆமா, என்னையும் இப்படிதான் கடைசி நேரத்துல காலை வாரி விட்டுட்டு போனா. ரிசப்ஷன்ல இருக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி என் வாழ்க்கையை அழிக்க பார்த்தா. உன்னை நம்பிதானே ரஜினி நாங்க எல்லாருமே இருந்தோம். ஒரு வழியா அண்ணா லைஃப் செட்டில் ஆயிடுச்சுல்ல. என்ன பார்த்திபா அப்படி பாக்குற? இனிமே பொண்டாட்டி புள்ளன்னு சந்தோஷமா இருப்பாருல்ல. அண்ணனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ரஜினியோட அக்காவே சமாளிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கல்ல. அவங்க மட்டும் இல்ல பார்த்திபா, இந்த வீட்டுல எல்லாருமே அப்படி மாறிட்டாங்கன்னு தான் தோணுது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரஜினி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ அவங்க தேவைகளை யாரும் எதிர்பார்த்து இல்லாம அவங்களே நிறைவேற்றிக்கிறாங்கல்ல. நீங்க சொல்ற மாதிரி பெரிய லெவல் மாற்றம் எல்லாம் வந்த மாதிரி எனக்கு தோணல பாஸ். இப்பவும் ரஜினி குடும்பத்துக்காக பழி ஏத்துட்டு தான் நிக்கிறாங்க. அவங்கள யாரும் இன்னும் புரிஞ்சுக்கலையே. நீ ஏன் அவளை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல? இத்தனை நாளா அவங்க மேல எந்த பழியும் போடாம எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு இருந்தா. ஆனா இப்போ தனக்கு கெட்ட பேர் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு அவங்க பிரச்சனையை அவங்களே பாத்துக்கிட்டு விலகி நிக்கிறாளே. அது எதுக்குன்னு நினைக்கிற? உனக்காக தான் பார்த்திபா. எது அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் ரஜினின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கினது எனக்காகவா? ஆமா, முரளியும் ஐஸ்வர்யாவையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு மாதிரி நிக்கிறாளே, அதுவும் உனக்காக தான். இப்போ முரளி லைஃப் செட்டில்டு, அண்ணா லைஃபும் செட்டில்டு. இப்படி ஒவ்வொருத்தர் லைஃபா செட்டில் பண்றது குடும்பத்துக்காக மட்டும் இல்ல, உனக்காகத்தான், உங்க காதலுக்காகத்தான். அவ வேகமா உன்னை நெருங்கி வந்துட்டு இருக்கா. ஆனா நீ அதை விட வேகமா அவளை விட்டு விலகி போயிட்டு இருக்க. பாத்திபா, நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வச்சிருக்க மாதிரி இந்த உலகத்துல வேற யாரையும் பார்க்க முடியாது. அப்படி இருந்து ஏன் இப்படி ரெண்டு பேரும் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா யோசிச்சு பாரு பார்த்திபா. இன்னும் டைம் இருக்கு பார்த்திபா. ரஜினி மாதிரி ஒரு பொண்ணும் அவ அன்பும் உன்கிட்ட இருந்தா உன்னால இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். அந்த வெற்றி அவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஆனா அவள மாதிரி ஒருத்திய அழ வச்சுட்டு நீ இந்த உலகத்தையே உன் காலடியில வச்சிருந்தாலும் உன்னால சந்தோஷமாவே இருக்க முடியாது. நான் கேட்டது எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? சொல்லுங்கப்பா. ரெண்டு பேருமே அப்பா வெளியே போயிட்டு வரவே விட மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் இத வாங்கிட்டு வாங்க அத வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியது சும்மா இருக்க மாட்டீங்களா? சங்கரி விடு சங்கரி, தேவைப்படுறதால தானே கேக்குறாங்க. அதுக்கு இல்லங்க. ஏய் மது, தருண், நீங்க கேட்டதெல்லாம் இருக்கு பாருங்க. போய் எல்லாத்தையும் பாருங்க, போய் உட்கார்ந்து பாருங்க. போங்க வாங்க வாங்க, உட்கார்ந்து பொறுமையா பிரிச்சு பாருங்க. அக்கா, மாமா அசத்துறாரே. பசங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அசத்துறாரு பாத்தியா? மாமா சூப்பர் மாமா. ராதிகா, அதெல்லாம் மாப்பிள்ளை எப்பவும் பசங்க மேலயும் சங்கரி மேலயும் பாசமா தான் இருப்பாரு. அத்த சொல்லுங்க மாப்பிள்ளை. இந்தாங்க அத்த, இத வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க. மாமா, நீங்க கூட இந்த செக்யூரிட்டி வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம் மாமா. நான் இந்த வீட்டை பாத்துக்கிறேன். ஐயோ மாப்ள,
நீங்க சொல்லும் போது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள, நீங்களே வீட்டை பொறுப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? என் பங்குக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடுறேன் மாப்பிள்ள. மாமா சொன்னா கேளுங்க மாமா. இந்த வயசான காலத்துல உங்களை வீட்டுல வச்சு பாத்துக்கிறது தான் எங்க பொறுப்பு. மாப்பிள்ள சரி, அப்படியே வேலைக்கு போய் தான் ஆகணும்னா நம்ம கேண்டீன்லயே வந்து வரவு செலவெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அங்க வந்து உட்காந்துங்க மாமா, கல்ல சும்மா தானே இருக்கு. அட அவ்வளவுதானே மாப்பிள்ள, வந்துட்டா போகுது. யாரோ ஒரு முதலாளிக்கு சலாம் போட்டு வேலை பாக்குறதுக்கு என் மாப்பிள்ளை கிட்ட வேலை பாக்குறது சந்தோஷம் தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள, நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க கூடாது. கேண்டீன் அவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு. பேசாம நீங்க அங்கேயே பக்கத்துல ஒரு வீட்டை பார்த்து பொண்டாட்டி பிள்ளைங்களோட நிம்மதியா இருங்களேன் மாப்பிள்ள. என்னத்த நீங்க பிரிஞ்சு போறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? நான் எந்த பொறுப்பும் இல்லாம வேலை வருமானம் எதுவும் இல்லாம இருந்தப்பவே நீங்க இப்படி சொல்லலையே அத்த. நீங்க என்ன ஒரு மருமகனா பார்க்கவே இல்லையே, மகனா தானே பாத்தீங்க. இப்ப நான் நல்லா இருக்கும்போது உங்களை விட்டுட்டு போறது எப்படி நியாயமாகும்? என்னால அப்படி செய்ய முடியாது. தப்பா நினைச்சுக்காதீங்க அத்த. நாங்க எங்கேயும் போக மாட்டோம், இங்கதான் இருப்போம். நீங்க முதல்ல இந்த பணத்தை பிடிங்க. இருக்கட்டும் மாப்பிள்ள, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க மாப்பிள்ள. நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுமா. ஆனா சில கொள்ளிக்கண்ணுல இருந்து நம்ம தப்பிக்கணும். முதல்ல நீங்க சுத்தி போடுங்க. ஆமாண்டி, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுரி. இரு வரேன், இருங்க மாப்பிள்ள. முதல்ல இதை புடிங்க, குடுக்கறத வாங்கிக்கோ. வாங்க, நான் போய் என் சட்டையெல்லாம் அயன் பண்றது கொடுத்துட்டு வந்துடுறேன். மாமா குடுங்க மாமா, நான் பண்ணி தரேன். ஐயோ இல்ல வேணா ராதிகா. பரவாயில்ல மாமா, நான் சும்மாதான் இருக்கேன், அயன் பண்றேன். சங்கரி என்ன மாப்பிள்ள, அவதான் கேக்குறல்ல, குடுங்க, அவ கொண்டு போய் கொடுத்துட்டு வருவா. ஐயோ சட்டை எங்க வச்சிருக்கீங்க? என் ரூம்ல தான் இருக்கு. அங்கேயா? சரிங்க மாமா, ராதிகா, நான் போய் எடுத்துக்கிறேன். ரூம்ல இருக்கு, கொண்டு போய் கொடுத்துட்டு வா போ. மாப்பிள்ள நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு காபி போட்டு கொண்டு வரேன். நீங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. என்ன ஏப்பா, இன்னைக்கு காலேஜ் ரீயூனியன் சொல்லிட்டு ரஜினி கிளம்பி போயிட்டா, நீ என்ன கிளம்பாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? அண்ணா, நான் எப்ப போறேன்னு சொன்னேன், நான்லாம் போல. பாத்திப்பா, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தான் நன்றியை மறந்துட்டு ரஜினியை கஷ்டப்படுத்துறாங்க. நீயும் இந்த நேரத்துல இப்படி பண்ணாதப்பா. ஒரு நாள் தானே, ரஜினியோட போயிட்டு வாப்பா. அட கூட போய் சும்மா நின்னுட்டு வா. இல்லண்ணா வேண்டாம், தேவையில்லாத ஒரு நம்பிக்கையை நான் அவங்களுக்கு கொடுக்க விரும்பல. நீங்க எல்லாரும் கூட அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு அவளை எங்க விட்டு போயிடாதன்னு தான் சொன்னீங்க. இது இப்படியே இருக்கிறது தான் எங்களுக்கும் நல்லது. இல்ல பாத்திமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சும்மா இருங்க. ரஜினி கிளம்பிட்டியாமா? ஆமா மாமா. ரஜினி, ரீயூனியன் மீட்டிங் எங்க நடக்குது? எங்க காலேஜ்ல தான் நடக்குது. அது கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கிறதுனால அதுவே பெட்டரா இருக்கும்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஆமாமா, உன் காலேஜ் கிரவுண்ட் கூட பெருசா தான் இருக்கும். ஆமா, நீ திரும்ப வர லேட் ஆகுமா? அது மாமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ண போறோம். ஏதோ சின்னதா கல்ச்சுரல்ஸ் மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். அப்படியே காலேஜ் டேஸ ரிவைண்ட் பண்ண மாதிரி இருக்க போகுது. ஹலோ, நான் கிளம்பிட்டேன். இதோ வந்துடுறேன். கால் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? ஏமா, ரொம்ப தூரம் போகணுமே, எப்படிமா போக போற? கேப் புக் பண்ணிட்டேன் மாமா, வந்துருச்சு. நான் கிளம்புறேன். பார்த்திபா, வரேன். பாத்தியா, அவ சிரிப்புல சந்தோஷமே இல்ல. அவ வாழ்க்கை முழுக்க இனிமே அவ இப்படிதான் இருக்க போறா.
பாக்குற எல்லாரும் ரஜினி சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பாத்திபா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா மீட் பண்ண போறாங்க. அதுவும் எல்லாரும் ஃபேமிலியா வந்திருப்பாங்க. ரஜினி மட்டும் தனியா இருப்பாப்பா. இந்த ரீயூனியன் அவளுக்கு மறக்க முடியாத வலி ஆயிடக்கூடாதுப்பா. அது உன் கையில தான் இருக்கு. நான் என்னென்ன பண்ண முடியும்? அந்த மீட்டிங் எங்க நடக்குதுன்னு நான் கேட்டதே உனக்காக தான் பாத்திபா. இங்க எது வேணாலும் மாறி இருக்கலாம். ரஜினியே உன் மேல கோபத்துல இருக்கட்டும். ஆனா நீ அவ மேல வச்சிருக்கிற அன்பு மாறல. அவ அங்க போய் வருத்தப்பட்டு தலை குடிஞ்சு நிக்க கூடாது. பார்த்திபன், அவ காலையில இருந்து சாப்பிடவே இல்ல, வெறும் வயித்தோட இருக்கா. நீங்க அப்படியே கொஞ்சம் ஊட்டி விட்டீங்கன்னா சாப்பிடுவான்ல. ஊட்டி விட்டுருங்க ப்ரோ. ப்ளீஸ். நான் என் ஒய்ஃப்க்கு ஊட்டி தான் கொடுங்க. ஆமா. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ரைட்டா? இல்ல வேண்டாம். எங்க பாப்பு நான் சாப்பிட்டேன்டா. சாப்பிடுங்க. வெறும் வயித்தோட ஆக்கட்டுமா? சாப்பிடுங்க. சிஸ்டர் சாப்பிடுங்க. ஆக்கட்டுங்க. இல்ல எல்லாரும் பாக்குறாங்க பார்த்திபன். நானே சாப்பிடுறேன். யார் பார்த்தா எனக்கு என்ன? ஏன் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடுறேன். நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சீக்கிரம். அப்பு அத பார்த்தோன்னே இவருக்கு வயிறு எரியுது பாரு. ஏங்க நல்லா சாப்பிடுங்க. வைஃப் இவ்வளவு கஷ்டப்படும் போது உதவி பண்ணலன்னா எப்படி? அப்புறம் லவ் பண்ணி என்ன பிரயோஜனம்? சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஆகாட்டுங்க. பாப்பு குட்டி நேமையே ஊட்றான். தண்ணி வேணுமா? பார்த்தல என்ன? இந்தா வர்றா. பரவாயில்ல, சாப்பிடு. போச்சுடா. கம்மி சரியாயிடும். சாப்பிடு. அச்சானி கண்ணால மச்சான சாய்க்காத. அதுக்கு மேல ஆட தெரியாது. ஆமா ப்ரோ போங்க. ப்ரோ ப்ரோ ஓகே ஓகே நெக்ஸ்ட் நீங்க சஞ்சீவ் ஸ்வேதா போங்க ப்ரோ. எல்லாரும் கூட்டி போலாம் வாங்க. வேண்டாம் வேண்டாம். ஏய் போங்க. இதோட ஒரே போராட்டமா இருக்குப்பா. சை. பேசுதே கண்கள் நேசா, நாள்தோறும் நாருந்தன் காடதாசா, என்னோடு வாதினமே, என்னோடு வாதினமே.
சூப்பர் டி. யாரு யாரு ரிமைனிங் யாரு? இட்ஸ் மீ. நான் தான். ஏய் இவனா இவன் சும்மாவே இருக்க மாட்டான் போல. இப்ப நான் தான் ஆட போறேன். ஓகே. டேய் என்னடா இங்க எல்லாரும் கப்பிள்ஸா ஆடிட்டு இருக்கோம். உனக்கு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் போய் உட்காரு. நான் ஏன் சோலோ ஆட போறேன்? நான் ரஜினியோட ஆட போறேன். வா ரஜினி வா. பார்த்திபன், நான் பண்ணதெல்லாம் ஜஸ்ட் உங்களை வெறுப்பேத்த பண்ண டிராமா. ரஜினி மேல உங்களுக்கு இருக்க பொசிட்டிவ்னஸ் வெளியில கொண்டு வரதுக்காக தான் நாங்க நடத்தின திருவிளையாடல். பாஸ், அதுக்காக ரஜினியை நான் லவ் பண்ணது டிராமா இல்ல பாஸ். இப்பவும் நான் ரஜினியை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். டேய் 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 டேய். ஏய் இவன் திருந்தவே மாட்டாங்க. என்ன பாக்குறீங்க? வெட்டிங் ரிங் தான். ஆனா இந்த வெட்டிங் ரிங் நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க 2 பேருக்காக வாங்கினது. அதுக்காக நீங்க இப்பவே போட்டுக்கணும்னு அவசியம் இல்ல. என்னைக்கு நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வாழணும்னு முடிவு பண்ணி உங்க லைஃபை ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்ப போட்டுக்கிட்டா போதும். அதுக்காக ரொம்ப வருஷம்லாம் எங்களை வெயிட் பண்ண வச்சிடாதீங்க, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இயர் ரீயூனியனுக்கு நீங்க 2 பேரும் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு 2 பேரா இருக்கிற நீங்க 3 பேரா வரணும். அதுதான் எங்க எல்லாருடைய ஆசையும். அத புரிஞ்சுக்கோ பார்த்திவா. அரவிந்த், என்ன புரிஞ்சுக்கோ, என் அன்பை ஏத்துக்கோ, என்ன நீ வெறுத்துறாத. நேசின்னு ஒருத்தர்கிட்ட அன்புக்காக கையேந்தி நிக்கிறது ரொம்ப மோசமான விஷயம். பார்த்திபா, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நான் உன்னை ஒரு துளி கூட தப்பா நினைக்கல. நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். எப்படி இருந்தா உனக்கு சந்தோஷமா இருக்குமோ அப்படி நீ இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். எனக்கு உன் மனசு நல்லாவே புரியுது பார்த்திபா. உன் மனசுக்கு இப்ப ஆறுதலான ஒரு மாற்றம் தேவைப்படுது. அது இங்க கிடைக்காதுன்னு உனக்கு தோணுது. அதனால ஒரு புது இடம், ஒரு புது வாழ்க்கையை தேடி நீ கிளம்புற. நாம நேசிக்கிறவங்களோட கஷ்டத்துல நம்மளால துணையா இருக்க முடியலன்னா, அந்த கஷ்டத்துக்கு நம்மளால ஆறுதல் கொடுக்க முடியலன்னா, அவங்க மனசை நம்மளால சரி பண்ண முடியலன்னா, அந்த நேசத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லு? ரஜினி, கொஞ்சம் நிறுத்துறியா அவன் பேச்ச? நான் இவ்வளவு நேரம் அவன் கிட்ட அவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். நீ இப்ப வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சரியில்லை ரஜினி. நான் ஒன்னும் உன்னை நேசிக்க சொல்லி பார்த்து பண்ணிட்டு ரெக்கமெண்ட் பண்ணல. அவன் மனசு முழுக்க நீ தான் இருக்க. அந்த உண்மைய அவனுக்கு புரிய வச்சிட்டு இருக்க. அது கூட வேணாமேன்னு தான் சொல்ற அரவிந்த். இன்னும் 5 நாள் டைம் இருக்கு. என்ன முடிவெடுத்தாலும் அவனுக்கு என்ன தோணுதோ அதுதான் முடிவா இருக்கணும். யாரும் எதுவும் சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணலாம் வேண்டாம். பார்த்திபன் என்ன முடிவெடுத்தாலும் அதை நான் ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஆனா நீ கிளம்பி போயிட்டனா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எப்பவுமே ரஜினி இருக்க மாட்டான். நீ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் அவளுக்கு பிரச்சனை. ஏன்னா அவ அவளுக்கு சொந்தமான எதையுமே யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். நீ இப்போ அவளோட புருஷன். உன்னை மனசார விரும்பிதான் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான்.
எப்பவுமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டா அரவிந்த். அதே நேரத்துல அவன் என் கூட வந்து வாழவும் மாட்டா. இல்ல அரவிந்த், நீ அவளை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. அவதான் முக்கியம்னு நீ எங்களெல்லாம் விட்டு விலகி நின்னு பாரு, அப்ப தெரியும் ராதிகாவோட அன்பு. இப்போ அவ உங்ககிட்ட காட்டுற கோபம் கூட எங்க மேல இருக்கிற கோபம் தான். அவன் நம்ம மேல ஒரு தப்பு சொல்லிக்கிட்டே இருக்கா. அது அப்படி இல்லைன்னு நான் வாழ்ந்து நிரூபிச்சிட்டு இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் அவ என் அன்பை ஏத்துக்கவே இல்லை. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? காலம் முழுக்க இப்படியே வாழ முடியுமா? அரவிந்த், நீ அவ மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்றதுலாம் சும்மா இல்ல. ராதிகா உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு உனக்கு நான் புரிய வைப்பேன் பாரு. சரி ரஜினி, நீ சொல்ற மாதிரியே நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். பார்த்திபனுக்கும் உனக்கும் இருக்கிற அதே 5 நாள் தான் டைம். அதுக்குள்ள அவளுக்கு என் மேல அன்பு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். அவ கூட வாழ ஒரு காரணத்தையாச்சும் நீங்க 2 பேரும் எனக்கு சொல்லணும். சரி, இந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஒண்ணு, இது நீ அவகிட்ட சொல்லவே கூடாது. நிச்சயமா சொல்ல மாட்டேன். உன்னோட அன்பு அவளுக்கு கிடைக்கிற மாதிரி அவளே நடந்துக்குவா பாரு. அப்ப நீ அவளை ஏத்துக்கணும், சரியா? பாக்கலாம். பார்த்திபா, எல்லாமே உன்னாலதான் இப்ப இப்படி ஆச்சு. கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்கண்ணே. எனக்கு தெரியாம நீங்க திட்டம் போட்டு என்ன குறை சொல்றீங்களா? ஆமா, திட்டம் போட்டோம். ஆனா நீ 5 நாள்ல ஊருக்கு போறதுனால சகலையும் 5 நாள் டைம் கொடுத்திருக்காரு. உங்ககிட்ட சொல்லிட்டு திட்டம் போட்டா மட்டும் நீ ஊருக்கு போகாம இருந்துருவியா? இத பாரு பார்த்திபா, 5 நாள்ல எல்லாமே நல்லபடியா முடியணும். அவங்க மட்டும் இல்ல, நீயும் ரஜினி கூட ஒன்னா சேரணும். அப்பதான் பார்த்திபா நிஜமாவே சந்தோஷம். இதோ பாரு, அந்த புள்ள எந்த வசதியும் இல்லாம கஷ்டப்படணுமா? அப்படி செய்யறதுக்கு பெற்றவளா இருந்தாலும் உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுடி. நாளைக்கு புள்ளையே பிறந்து கேள்வி கேட்டா நீ என்னடி பதில் சொல்லுவ? ராதிகா, உன் பிடிவாதமும் உன் கோபமும் தாம உனக்கு கேடு. மாப்பிள்ளை எவ்வளவோ பொறுத்துதாமா போறாரு. நீயும் கொஞ்சமாச்சும் இறங்கி வரணுமா? ஏய், இன்னைக்கு வயசு இருக்குங்கிற திமிர்ல நீ என்ன வேணாலும் பேசலாண்டி. ஆனா புருஷன் இல்லாம நானும், அப்பா இல்லாத நீங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு மறந்து போச்சா உனக்கு? இத பாரு ராதிகா, ஒரு ஆணோட துணை இல்லாம ஒரு பொண்ணால தாராளமா வாழ்ந்து காட்ட முடியுமா? அவ்வளவு ஏன், பிள்ளைங்களை கூட நல்லாவே பாத்துக்க முடியுமா? அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு எதிர்காலத்தை கூட அமைச்சு கொடுக்க முடியும். எல்லாமே சரிதாமா. ஆனா ஒரு நல்ல புருஷன், தங்கமான மனுஷன், குணம், பணம், சொத்து, பத்துன்னு எல்லாத்துலயுமே வசதியா இருக்கிறவரு, உனக்கும் உன் பிள்ளைக்கும் நல்ல துணையா பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை காரணமே இல்லாம ஒதுக்கி வச்சுட்டு அப்படி எதுக்கு நீ கஷ்டப்படணும்னு தான் நான் கேக்குறேன். ஏய், அவர் சொல்றது கரெக்ட் தானே? நீ செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிச்சு எதுவா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா நேர்மையா இருக்கணும் தானே மாப்பிள்ளை உங்ககிட்ட கேக்குறாரு. ஆமாக்கா, நீ செஞ்ச தப்ப மட்டும் ஒத்துக்கோ. இனிமே புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு மாமா கேட்டாரு. நீதான்க்கா தப்பு பண்ணிட்ட. ராதிகா, புடிவதும் பிடிக்காத. நீ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் உன்னை விட்டு கொடுக்காம இருக்கிற ஒருத்தர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டி. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரோட உன் முழு வாழ்க்கையே கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணாதடி, நான் சொல்றது கேளு. போதும்க்கா, என் வாழ்க்கைய எப்படி பாத்துக்கணும், எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும்க்கா. நீங்க பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்ணிட்டு வாரி வழங்கிட்டு நீங்க போயிடுவீங்க. அங்க போய் நான் தானே வாழணும். அந்த கஷ்டம் எனக்கு தானே. ஏய், என்னடி கஷ்டம் கஷ்டங்கிற? அங்க போய் வாழறதுல உனக்கு என்னடி கஷ்டம்? அது வாழ்றவளுக்கு தான் தெரியும். உங்களுக்கு சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது.
நீங்க சொல்றதை எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல, தயவு செஞ்சு கிளம்புங்க, என்ன தனியா விடுங்க, போங்க. உன்னெல்லாம் திருத்த முடியாதுக்கா. படா. அகரே வா. என்னம்மா நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட புருஷனாவது புண்ணாக்காவது பேசுன, அத நம்பித்தானே உன் ட்ராக்ல நானும் டிராவல் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். இப்ப வேணாமா? ட்ராக் மாத்தணுமா? சகல கிட்ட ஒரு டீல் அடிச்சுருவோமா? என்ன டீல்? நம்ம புள்ள திருந்திருச்சு, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கும், என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு கேட்டு பாப்போம். ஆஹா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது மாமா. டீல் எல்லாம் எதுவும் வேண்டாம் மாமா. சரி வேணா விடு. அவன் வெள்ளக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கட்டும். ஐயோ மாமா, என்ன மாமா? அவர் வீட்ல ஏதாவது பொண்ணுகின்னு பார்த்து பிக்ஸ் ஆகுற மாதிரி இருந்தா நீங்க என்கிட்ட தகவல் சொல்லணும். அது எப்படிமா முடியும்? நான் தான் இப்ப கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நிக்கிறேனே. அவங்க என்ன சேர்த்துக்க மாட்டாங்கம்மா. நான் உங்ககிட்ட பேசுறதே இல்ல. மாமா, அப்படிலாம் இருக்காதீங்க மாமா. அப்பப்போ பேசுங்க. யாரையும் அப்படி முறிச்சிட்டு வந்துடக்கூடாது. அவங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஐயோ, உங்க அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாமா. அக்காவுக்கு தெரியாம பேசுங்க. அந்த டீம் கூட எப்பவுமே ஒரு டீல் வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கேமா. இப்ப நீ அரவிந்த் வேணும்னு சொல்றியா இல்ல வேணான்னு சொல்றியா? அதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க அவரை கரெக்டா ஃபாலோ பண்ணி அப்பப்போ எனக்கு அப்டேட் மட்டும் கொடுங்க. இந்த மாமாட்ட சொல்லிட்டல்ல, கவலைய விடு, ஜமாய்ச்சிருவோம். கேட்ட அவரு சின்ன ஒரு பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியாயிரும் சொன்னாரு. அட என்ன சொல்றீங்க மாப்ள? பரிகாரம்னா உடனே பண்ணணுமே, அப்படி என்ன பரிகாரம் பண்ணணும்? அந்த பரிகாரத்தை ராதிகா தான் செய்யணும்னு சொன்னாரு மாமா. அப்படி செஞ்சா இந்த மாதிரி தடங்கள் எதுவும் வராதுன்னு சொன்னாரு. அவெல்லாம் நிச்சயமா அந்த பரிகாரத்தை பண்ண மாட்டான். இங்க பாரு, கண்டிப்பா அவ செய்வா. மாமா, நீங்க எனக்காக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அதோட நிறுத்திக்கலாம். இந்த பூஜை பரிகாரம்லாம் என்னால பண்ண முடியாது மாமா. ஏண்டி பண்ண முடியாது? நீயும் குழந்தையும் நல்லா இருக்கணும் தானே செய்ய சொல்றாங்க. அவரு குழந்தைக்காக நான் பரிகாரம் பண்ணணுமா? என்ன பேசுற நீ? உனக்கும் குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுற. அது உன் குழந்தை, நல்லபடியா பிறக்கணும்னா அதுக்கு நீதாமா பரிகாரம் செய்யணும். தேவையே இல்லப்பா. எதை பத்தியும் கவலை இல்லாம இவன் அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆவான். இவரு குழந்தைக்காக நான் இந்த பரிகாரத்தை பண்ணி கஷ்டப்படணுமா? என்னால அப்படிலாம் பண்ண முடியாது. என்னப்பா சொன்னா கேட்கவே மாட்டேன்றா. பாத்தீங்கல்ல, உங்க எல்லாரையும் விட அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ செய்ய மாட்டேன் நான் சொன்னல. ராதிகா அந்த பரிகாரத்தை கண்டிப்பா பண்ணுவா பாஸ். பாத்திபா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவ மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை? ஷூர் பாஸ். வீட்ல என்னைக்கு அவ ஈகோவை விட்டு கொடுத்து பேசிருக்கா? இங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் யாருக்கும் தெரியாம நைஸா அந்த பரிகாரத்தை செய்யதான் போறான். நீ எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்ல. அவெல்லாம் பண்ணவே மாட்டா. அவ அந்த பரிகாரத்தை பண்ணிட்டா அவளுக்கு குழந்தை மேல பாசம் இருக்குன்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சகல சீரியஸான சீன்ல சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சீரியஸ் எங்க வருது? சிரிப்பு தான் வருது. அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நீங்க அட்வைஸ் பண்றதும், உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க தம்பி அட்வைஸ் பண்றதும் பின்றீங்களே ரெண்டு பேரும். ஆனா ரெண்டு பேருமே அவங்க பொண்டாட்டிகளோட சேர்ந்து வாழ்ற முடிவுக்கு எப்ப வருவீங்கன்னு தெரியல. அட இருப்பா, உனக்கு ஸ்பெஷலா ஒண்ணு சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. ராதிகாவை கூட இப்படித்தான் நினைப்பான்னு கணிச்சிடலாம். ஆனா ரஜினி மனசுல என்ன இருக்குன்னு யாராலையும் கணிக்க முடியாது. எதையுமே யோசிக்காம நீ பாட்டுக்கு பொட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில ரஜினி கிடையாது.
இந்த 5 நாளோட ரஜினி போதுமா இல்ல உன் ஆயுஸ்க்கும் உன் கூட இருக்கணுமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். யாரு முடிவு பண்ணணும்னு இத பார்த்து சொல்லுங்க. அடுத்த கவரா? இதுல என்ன பூதம் இருக்குன்னு தெரியலையே. ஆட எடுத்து பார்த்தா தெரிய போகுது. ஏதோ பாஸ்போர்ட் மாதிரி இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்கண்ணே. பாத்திப்பா, ரஜினியோட பாஸ்போர்ட்டும் விசாவும். இங்க பாப்போம். என்ன பாத்திபா, நிஜமாவா? இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? ரஜினியோட டிக்கெட். பாத்திபா, இல்லப்பா இது கனவா நிஜமான்னு அதான். நிஜம்தான் நிஜம்தான். சும்மா இருங்கண்ணா. என்னால நம்ப முடியல பார்த்திபா. என்ன இதெல்லாம்? எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி தானே இருக்கு. நம்ப முடியலன்னு சொன்னா எப்படி? எப்போ எனக்கு நான் பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணணும் அன்னைக்கே நான் ரஜினிக்கும் சேர்த்து தான் அப்ளை பண்ணேன். ஏப்பா நீ ரொம்ப மாறிட்டப்பா. பழைய மாதிரி இல்லன்னு நாங்க நினைச்சிட்டோம். நீ அப்படியே ஃபார்ம்ல தான்ப்பா இருக்க. இப்படி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுக்குறியே. நான் ரஜினியை விட்டு போறேன்னு 2 பேரும் இவ்வளவு பேசுனீங்கல்ல. இப்ப நான் ரஜினியை விட்டுட்டு போகல, கூடவே கூட்டிட்டு போறேன். என்னம்மா வெளியே எங்கேயாச்சும் கிளம்பிட்டியான்னு? ஆமாப்பா. எனக்கு தெரியுமா, நீ வெளியில எவ்வளவு கோவப்பட்டாலும் குழந்தைக்காக நீ கண்டிப்பா பரிகாரம் செய்வ. கரெக்ட் தானே? ஐயோ மாமா, உங்க கற்பனை குதிரையோட கடிவாளத்தை புடிச்சு நிறுத்துங்க. இன்னைக்கு பரிகாரம் பண்ண சொன்ன நாள். இன்னைக்கு நான் இங்க இருந்தேனா எல்லாரும் இப்படியே என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா நான் வெளியே கிளம்புறேன். ராதிகா அக்கா, என்னக்கா சொல்ற? வெளியே எங்க போற? இந்த நேரத்துல எதுக்கு தேவையில்லாம அலையற? டேய், என்னடா எதுக்கு எடுத்தாலும் இந்த நேரத்துலன்னு? நான் என்ன பேஷண்டா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறதுக்கு? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத விட வெளியே போயிட்டு வர்றது நல்லதுதான். அதுக்கு இல்லம்மா, கோயிலுக்கு போய் சொன்ன பரிகாரத்தை செஞ்சு முடிச்சா நல்லது. அதான் சொல்றோம். ஆமா ராதிகா, இன்னைக்கு விட்டாச்சுன்னா இன்னும் அடுத்து 30 நாள் கழிச்சுதான் பரிகாரம் பண்ண முடியுமா? ஐயோ, 30 நாள் இல்ல 300 நாள் ஆனாலும் நான் பரிகாரம் பண்ண மாட்டேன். சும்மா எல்லாரும் என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் தியேட்டருக்கு போறேன். 4 படம் மாத்தி மாத்தி பார்த்துட்டு நைட்டு தான் வருவேன். யாரும் என்ன தேட வேண்டாம் சொல்லிட்டேன். இருந்தாலும் இவ்வளவு அழுத்தம் பிடிவாதம் எல்லாம் இருக்கவே கூடாது. அது உனக்கும் நல்லது இல்ல, பிறக்க போற குழந்தைக்கும் நல்லது இல்லம்மா. அப்பா, நான் பரிகாரம் செய்ய போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். அத நீங்க அழுத்தம் பிடிவாதம் அடோன்னு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. நான் கிளம்புறேன். ராதிகா, இது குடிச்சிட்டு போ. அக்கா வேண்டாம் அக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. நான் கிளம்புறேன். ராதிகா, ராதிகா, சரி பார்த்திபா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? எங்க? ஒருவேளை 4-5 நாள்ல சொன்ன மாதிரி நீ கிளம்பி போயிட்டனா நான் என் லைஃப புதுசா வாழ ரெடி ஆகணும்ல, அது சம்பந்தமா தான் போறேன். அதான் எங்கன்னு கேக்குறேன். யாரும் கண்டுபிடிக்க முடியாத லைஃப்னு சொல்றேன். அப்புறம் எங்கன்னு கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்? அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி விடுங்க, நான் அனிதா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் உன்கிட்டயே சொல்ல மாட்டேங்கிறேன், அனிதா கிட்ட மட்டும் எப்படி சொல்லுவேன்? இந்த உலகத்துல நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னு யாருக்குமே தெரியாத மாதிரி இருப்பேன். ஏங்க, நீங்க எதுக்கு இங்க இருந்து ஓடணும்னு நினைக்கிறீங்க? என்ன புடிச்சிட்டு இருக்கிற கடைசி சங்கிலி நீதான் பார்த்திபா. நீயும் விட்டுட்டனா நான் கண்டிப்பா போயிடுவேன். இத நான் விளையாட்டுக்கு சொல்லல.
பரிகாரம் பண்ண முடியாது சினிமாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து அம்மா சென்டிமெண்ட் படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கியா? தாய் பாசத்துல உங்க அம்மாவையே மிஞ்சிட்டியம்மா. 1000 இருந்தாலும் என் மதர் இஸ் மதர்னு ப்ரூவ் பண்ணிட்டியம்மா. இத சகலகிட்ட சொல்லணுமே. யோ சகல, ராதிகா பண்ண மாட்டான்னு சவால் விட்டல, இப்ப என்ன பண்றேன்னு பாப்போம். ஓ, இந்த நேரத்துல போனை எடுக்க மாட்டேங்கிறாரே. போனை எடு சகல. எடுக்க மாட்டேங்கிறாரு. சகல என்னையா பண்ற? போன எடியா. நம்ம இங்கே நிப்போம். அவ எப்படி சுத்திட்டு தானே வரணும். வீடியோ எடுத்து சகலைக்கு அனுப்பி விடுவோம். அதான் கரெக்ட். பாவி சகல, என்னையா பண்ற? கையில விளக்கு, கீழே அடி பிரதட்சணம். நீயும் பரிகாரத்துக்கு வந்திருக்கியா? இல்லாத பொண்டாட்டி பிறக்காத புள்ளன்னு எவ்வளவு டைலாக் பேசுன. ஐயோ அரவிந்த், மோசமான ஆளியா நீ. பொம்பளைங்க கூட இவ்வளவு பக்தியா பரிகாரம் பண்ண மாட்டாங்க. ரஜினி வராங்க பாரு, வராது பாரு. என்ன மாமா இது? அதான் இந்த மாமாவுக்கே புரியலையேம்மா. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுக்கறதே இந்த பையனுக்கு வேலையா போச்சே. ரஜினி, அவங்க 2 பேரும் பரிகாரம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் மனசு கேட்காம இவன் வந்து பரிகாரம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி நீ வந்தியோ அதே மாதிரி. ஏமா, குழந்தைக்காக அவங்க அம்மா அப்பா பரிகாரம் பண்றாங்க, ஓகே. அப்புறம் நீ அவ கூட பிறந்தவ, நீ அவங்களுக்காகவே வாழ்ந்திருக்க, நீ பரிகாரம் பண்றது கூட ஓகே. ஆனா இவனை பாத்தியாமா? ஹலோ, பரிகாரம் பண்றேன்ல, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கரத்தானே போது, தள்ளி நில்லுங்க. ஹலோ, அவங்களும் பரிகாரம் பண்ணதான் வந்திருக்காங்க. என்ன ராதிகா, ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்ட போல. அது படத்துக்கு போகணும். நீ ஒன்னும் சொல்ல வேணாம், போங்க. 2 பேரும் ஜோடியா போய் விளக்க வச்சுட்டு சாமி கும்பிட்டு வாங்க. வாங்க, போங்க போங்க. அவ மேல நீ வச்சிருந்தது தப்பான அபிப்பிராயம்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்ல. அதே மாதிரி
உன்னையும் அவ எவ்வளவு நேசிக்கிறாங்கிறது உனக்கு சீக்கிரமாவே புரியும். சகல, அதுக்காக நாங்க எந்த டிராமாவும் பண்ண போறது இல்ல. அவளே எல்லாம் செய்வா. அப்ப உங்களுக்கு புரியும். அதெல்லாம் நடக்கும்போது பாப்போம். ஆமா, நாங்க வந்தோம் சரி, நீங்க எதுக்கு வந்தீங்க? என் பொண்டாட்டி என்ன பழனிக்கு அனுப்பி காவடி தூக்க வச்சிருவாளோன்னு பயந்து பரிகாரத்துக்கு பரிகாரம் கேட்கலான்னு தான் வந்தேன். ரஜினியும் குழந்தைக்காக பரிகாரம் பண்ணத்தான் வந்தான். சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல்ல, கிளம்புவோம் வாங்க. இவரசல பரிகாரத்துக்கு நாம மட்டும் வரல, இன்னொரு ஆளும் வந்திருக்காங்க. இன்னொரு ஆள்? யாரு இது? அக்கட சூடு. என்னங்க? பெரியவங்க பண்ண தப்புக்கு கருவுல இருக்கிற உயிர் எதுக்கு கஷ்டப்படணும் தான் இந்த பரிகாரத்தை பண்ண. நான் என் குடும்பத்து மேல அதிகம் பாசம் வச்சிருக்கேன். அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு என்ன விட்டு போறேன்னு சொன்னேன். இப்ப நீ என்ன பண்ணிருக்க? எனக்காகவும் உனக்காகவும் நீ இதை செய்யல. அனிதா, உங்க அம்மா, உங்க அப்பான்னு உங்க குடும்பத்துல வேற யாருக்காகவும் நீ இதை செய்யல. நீ வந்து ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து உன்னை வெறுப்பாவே பார்த்து உன்னை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்தி உங்க அப்பா சாவுக்கு காரணமா இருந்து இப்போ நம்ம 2 பேரையும் பிரிக்க திட்டம் போட்ட ஒருத்திக்காக நீ இதை செஞ்சிருக்க பார்த்திபா. இது ஒண்ணு சின்ன விஷயம் இல்ல. நான் இதுலயே புரிஞ்சுக்கிட்டேன் நீ ராதிகாவை மன்னிச்சிட்டேன்னு. ஒரு குற்றவாளிக்கு மன்னிப்பு தான் பெரிய தண்டனையே. ஆனா அத அவ்வளவு சீக்கிரம் எல்லாராலையும் கொடுத்துட முடியாது பார்த்திபா. ஆனா நீ கொடுத்துட்ட. அதுதான் நீ. ஏன் பார்த்திபன்? நான் ஃபாரின் போகும்போது என் கூட வந்துரு ரஜினி. இல்ல, அப்படி நான் உன் கூட வந்துட்டா நீ நேசிச்ச ரஜினிய உன்னால பார்க்க முடியாது. ரஜினி, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சேன். 2 பேரும் கோயில்ல பரிகாரம் பண்ணிருக்காங்க. ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இன்னும் என்னெல்லாமோ நினைச்சேன். ஆனா நம்மளை பத்தி எப்பதாங்க யோசிப்பீங்க? எவ்வளவு நாளைக்குதான் அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க? பார்த்திபா, என்ன ஆனாலும் கண்டிப்பா ராதிகாவை விட்டு கொடுக்க மாட்டாரு. இது அவரே நிறைய தடவை சொல்லிருக்காரு. ஏன் இப்ப கோயில்ல போய் பரிகாரம் பண்ண வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ணவும் செஞ்சிருக்காரு. ஆனா அது நம்ம பிளான்ல இல்லன்னு சொல்லிட்டு போனோம். இப்போ எது? எதுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எல்லாரும் முன்னாடியே சொன்னான். எங்க ராதிகா உங்களை அவளே புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கைக்குள்ள அவ வரக்கூடாதுன்னு சொல்லிதான் பாஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நீங்க தான் நம்மள தவிர எல்லார பத்தியும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி நீயா நினைச்சுக்கிட்டா நான் ஒண்ணு பண்ண முடியாது பார்த்திபா. தள்ளி நின்னு கெட்ட பேர் வாங்கி இவங்க ஒவ்வொருத்தர் லைஃபையும் சரி பண்றதுல நான் இவ்ளோ தீவிரமா இருக்கிறதே
நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்றதுக்காக தான். நீ என்ன செஞ்சிருக்க சொல்லு? என்னை விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டல்ல? நான் உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போக தாங்க முடிவு பண்ணிருக்கேன். ஆனா நீங்க தான் வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்கீங்க. ஆமா, இதுதானே நம்ம இடம். இத விட்டுட்டு 2 குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயோ போய் அனாதை மாதிரி ஏன் வாழணும்? இங்க இருந்தா தான் வாழவே முடியலையே. அதுக்கு அங்க போய் யாரும் இல்லாம இருந்தாலும் நம்ம வாழ்க்கைய வாழலாம்ல. சரி, அது எல்லாத்தையும் விடுங்க. நான் இங்க இருந்து போயிட்டா நீங்க இங்க இருக்க மாட்டேன்னு சொல்றீங்க. யாருக்குமே தெரியாத எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் இருக்க போறேன்னு சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா செய்வேன். செய்வீங்க செய்வீங்க. எங்கேயோ போய் யாருக்கும் தெரியாம எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்தாலும் வாழ்வீங்க. ஆனா ஏன் கூட வரமாட்டீங்க இல்ல? இது என்னங்க லாஜிக்? எனக்கு சத்தியமா புரியல.